Hello and welcome to Offside Kootam for yet another video. La Liga game week 1 முடிஞ்சிருச்சு and Barcelona with a convincing 3-0 victory. UEFA Lona is back, Barcelona is back. அதுதான் வந்து La Liga game week 1லேயே வந்து சில டீம் வந்து ஆல்ரெடி கண்ணீர் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கான்ட்ரவர்சிஸ் அண்ட் டீமோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வீக் லெவான்டே கேம்லேருந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம கூட இருக்கிறது ஸ்ரீராம். என்ன ஸ்ரீராம், யுஎஃப்ஏ லோனா பேக்கா? இது இந்த மீம்லாம் வரும்ல இந்த இன்ஸ்டால ட்விட்டர்லலாம், எப்போ வந்து நம்ம டீம் வந்து இந்த மாதிரி ரெஃபரி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லை வார் நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாலே மை கிளப் இஸ் பேக்டா அப்படின்னு போட்டுருப்பானுங்களா, அந்த மாதிரி தான். நம்ம ஃபஸ்ட்டு இந்த டாக்டிக்கலாக என்ன நடந்தது அப்படிங்கிறத பேசுறதுக்கு முன்னாடி உலகமே பேசுனது வந்து இதுதான். இந்த மாதிரி ரெஃபரிங் டிசிஷன் எல்லாம் பார்சலோனாக்கு தான் போகுது, எல்லாமே போச்சு அப்படிங்கிறத பற்றி தான். யாரும் மேட்சை பற்றி பேசலை, பிளேயர்ஸ் எப்படி ஆடினாங்க அப்படிங்கிறத பற்றி கடைசி வரைக்கும் யாருமே பேசலை. எல்லாரும் பேசினது இந்த டிசிஷன் தான். சாபி அலோன்சோ கூட நேற்று ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து இதை பற்றி தான் கேட்டிருக்கானுங்க. அந்த அளவுக்கு வந்து டாக் ஆஃப் த டவுன் இந்த மேட்ச் தான். அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து மேட்ச்க்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி, லைனப்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கான்ட்ரவர்சிஸ் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு ஒவ்வொன்றா அப்படியே கொஞ்சம் அவுத்து பார்ப்போமா. ஃபஸ்ட்டு கான்ட்ரவர்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன நடந்தது? இந்த டபுள் எல்லோ கார்டு வாங்கி ரெட் கார்டு வாங்கினாங்க அவங்களோட மிட்ஃபீல்டர், இஃப் ஐம் நாட் ராங். எஸ், அவங்க மிட்ஃபீல்டர். என்ன ஸ்ரீராம், அது எல்லோ டபுள் எல்லோவா என்ன சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு எல்லோ வந்து அவன் வந்து ஒரு கவுண்டரை வந்து ஸ்டாப் பண்ணுவான், ரஃபீனியாவை வந்து பிடிச்சி இழுப்பான், அதுக்காக ஃபஸ்ட் எல்லோ கொடுத்தாங்க. வித்தின் 10 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ்லேயே அதுதான் அவனோட செகண்ட் ஃபவுலு. அதுக்கு வந்து லமீன் வந்து ட்ரிபிள் பண்ணி ஒரு 3 பேரை தாண்டி இவனை ட்ரிபிள் பண்ணும்போது அது கான்டாக்ட் இருக்குது, ஃபவுல் தான் அது வந்து. அதுக்கு வந்து எல்லோ கார்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு பிளேயர் வந்து செகண்ட் ஃபவுலுக்கே வந்து ஒரு எல்லோ வாங்கினதுக்கு அடுத்த ஃபவுலுக்கே வந்து நீ எல்லோ கொடுத்து ரெட் கார்டு கொடுப்பியா? அது கன்சிஸ்டண்டாக கொடுக்குறீங்களா அப்படின்னா இல்லை, ஓகேவா? அதான் உண்மை. என்னதான் நமக்கு இது ஃபாராக போனால் கூட நாளைக்கு இது அகென்ஸ்டாக போகலாம் நமக்கு வந்து. அப்போ வந்து நம்ம ஃபேன்ஸ்லாம் வந்து நமக்கு மட்டும் அகென்ஸ்டாக போகுது அப்படிங்கிறத வந்து கற்றுவோம். ஹானஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிளேயருக்கு இந்த மாதிரி நடந்திருந்தது அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து உடன்பாடு இல்லை. லைக் அப்படி ஆகக்கூடாது. அவன் எல்லோ கார்டு வாங்கியிருக்கான், அடுத்த ஃபர்ஸ்ட் ஃபவுல் அவனுக்கு அந்த பிளேயருக்கு அதான் பண்ணுறான். நீ சொல்லலாம் அது வந்து ஒரு அந்த ட்ரிபிள் பண்ணி கட் பண்ணி அவன் எப்போதுமே ட்ரேட்மார்க் ஷாட் அடிப்பான் லமீன், அதை வந்து அவன் ஸ்டாப் பண்ணுறான் அந்த ஃபவுல்னால. பட் ஸ்டில் கேமோட அந்த ஸ்டேட்டில் இப்போ தான் 20 மினிட்ஸ் கிராஸ் கூட ஆகல, அது அவனோட செகண்ட் ஃபவுல். கேம் ஸ்டேட்டை கூட விட்டுரு, 20 மினிட்ஸ் கூட ஸ்டார்ட் ஆகல, அவன் வந்து செகண்ட் ஃபவுல், ஃபர்ஸ்ட் ஃபவுல் பண்ணிட்டான், எல்லோ கார்டு, செகண்ட் ஃபவுல் பண்ணுறான், ரெட் கார்டு, எல்லோ டபுள் எல்லோவில். ஸோ இது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கேம் வந்து ஸ்மூத்தாக போகுதோ. இப்படி ஒரு எல்லோ வாங்கிட்டு அடுத்த ஃபவுலுக்கே நீ வந்து ரெட் கார்டு கொடுக்குற அப்படின்னா த கேம் இஸ் டெட்ரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. எனக்கு வந்து அது வந்து பெருசாக உடன்பாடு இல்லை. ஆனால் உனக்கு வந்து அதில் உடன்பாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நீ சொன்ன நம்ம பேசின போது. ஸோ நீ என்ன நினைக்கிற? இப்போ ஏன்னா நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி பற்றி சொன்னீங்கல்ல, இந்த ரெஃபரிஸ் வந்து ஒரு எல்லோ கொடுக்குறான், அப்புறம் மேபி நெக்ஸ்ட் எல்லோ கொடுக்க மாட்டாங்கிறது ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு. பட் இந்த கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஃபவுலுமே வந்து ஒரு கிளியர், என்ன சொல்கிறது, ஒரு அட்டாக்கிங் சான்ஸ் ஃபார் பார்சலோனா. ஏன்னா அட் திஸ் பாயிண்ட் டீம் வாஸ் 2-0 அப் அண்ட் வந்து இட் வாஸ் லுக்கிங் லைக் அவங்க வந்து மயோர்கா த்ரூ அண்ட் த்ரூவாக பீட் பண்ணி போயிட்டே இருக்காங்கன்னு கிளியராக தெரிஞ்சுது. ஸோ ஒரு பிளேட்டன்ட் அந்த கவுண்டர் அட்டாக் ஸ்டாப் பண்ணதோ, இல்லை ஒரு பிளேட்டன்ட் இது ஷார்ட்டை ஸ்டாப் பண்ணதோ வந்து ஐ ஃபீல் இட் கேன் பி கன்சிடர்ட் அ வெரி சீரியஸ் ஃபவுல். அண்ட் இன் தட் கேஸ் அந்த 2 எல்லோ கார்டு கொடுத்தது ஜஸ்டிஃபையபிள். அண்ட் மயோர்க்காவோட கேமே வந்து நீங்கள் ஜென்ரலாக நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபவுல்ஸ், டூ மெனி ஃபவுல்ஸ் ஃப்ரம் மயோர்க்கா. ஸோ அதனால் வந்து கரெக்டாக இது தப்பான்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா வந்து ஐ வுட் சே இட் வாஸ் the correct decision. ஏன்னா ஃபவுல் வந்து இந்த ஹார்ஷ் டேக்கிள்லாம் வந்து கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுக்கணுங்கிற மாதிரி நீ சொல்ல வர. எஸ், ஆமாம் ஆமாம். ஏன்னா ஃபவுல்ஸ் கமிட்டட் பார்த்தீங்கன்னா 17 ஃபவுல்ஸ் இருக்கு. நம்ம 17 ஃபவுல்ஸ், அவனுங்க 8 ஃபவுல் தான். லைக் ஆன் பேப்பர் 8 ஃபவுல் தான். பட் அவனுங்க எத்தனை ரேஷ் சேலஞ்சஸ் பண்ணாங்கங்கிறது நம்ம கேமில் பார்க்க முடிஞ்சது நம்மளால. அதான் எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் எல்லோ வாங்கிட்டான், அவனை உடனே அடுத்த ஃபவுலுக்கே வந்து செகண்ட் எல்லோ கொடுக்குறேன்னா அது வந்து எங்கேயுமே நடக்காது அதிகமாக. ஸோ ரொம்ப ரொம்ப ரேரிட்டி நடக்கும், ரொம்ப ரொம்ப ரேஷ் டேக்ல இருந்தால் பண்ணுவாங்க. ஆனால் இது ரேஷ் டேக்லும் இல்லை.
லைக் ஹீ இஸ் டெலிபரேட்லி ட்ரைங் டு ட்ரிக்கும், ஏன்னா வந்து போய் பண்ணிடுவான் அப்படி உள்ள ஷாட் எடுத்துருவான் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து மேபி கொஞ்சம் வந்து இந்த கேமில் எல்லா 50-50மே நமக்கு தான் போச்சு, ஃபாராக போச்சு. நமக்கு நிறைய மேட்ச்சில் நமக்கு ஃபாராக போகாமல் இருந்திருக்கு, ஓகேவா. அப்போ வந்து நம்ம வந்து நமக்கு எந்த ஃபவுலுமே ஃபாராக போகல, எந்த ஃபவுலுமே 50-50 நமக்கு போகல அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் வந்து நமக்கு ஒன்று ஃபாராக போகுது அப்படிங்கும்போது எனக்கு வந்து இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம், நீ வந்து நார்மலாக இரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அடுத்த மேட்ச்சே நமக்கு எல்லா 50-50யும் அகேன்ஸ்டாக போகலாம், அதுவும் எனக்கு வேண்டாம். எனக்கு நீ ஃபாராகவும் போகாத அகேன்ஸ்டாகவும் போகாத, நீ வந்து ஒரு ஒரு நடுநிலையில் இருக்க ட்ரை பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்படி இந்த மாதிரி இந்த கான்ட்ரவர்சி போயிட்டு வெடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அடுத்தது இன்னொன்று வருது. இன்னொன்று என்ன வருது, இந்த இது முடிஞ்ச இது முன்னாடியே அப்புறமா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இது என்னன்னா லமீன் வந்து உள்ள கட்டின் பண்ணி உள்ள வந்து ஷாட் எடுக்கிறான். ஷாட் எடுத்து மயோக்கா டிஃபெண்டர் தலையில பட்டுருது, ஓகேவா. இதுதான் சினாரியோ. அவன் தலையில பட்டுருது. அவன் வந்து தலையில பட்டதுனால அவன் வந்து வழியில வந்து அவன் வந்து கீழே படுத்துடுறான் தலையை பிடிச்சிக்கிட்டு. இப்படி இருக்கும்போது ஜென்ரலா எல்லா ரெஃப்ரியும் லைக் தே வில் விசில், ஓகேவா. ஆனால் இந்த இடத்துல அவன் ஏன் விசில் அடிக்கல அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா வந்து அது இட்ஸ் வெரி வெரி நியர் த டி பாக்ஸு. அடுத்த ஷாட்டே வந்து கேன் லீட் டு அ கோல், ஓகேவா. ஸோ அப்படி இருக்கும்போது அவன் அந்த ஷாட் எடுத்ததுக்கப்புறம் அந்த பிளேயர் உழுகிறான், பால் வந்து மிஸ்கண்ட்ரோல் ஆகுது மயோர்கா பிளேயர்கிட்டேருந்து. அப்போ ஃபெரான் எடுக்கிறான், ஷாட் அடிக்கிறான், கோல். ரெஃப்ரி வந்து வாயில் விசில் வச்சிருக்கான் ஆனால் ஊதலை. இவன் பிளேயர் கீழே விழுந்த உடனே ரெஃப்ரி வாயில் விசில் வச்ச உடனே மயோர்கா பேக்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா அவன் ஊத போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு 2 பேர் அப்படியே நின்ட்டாங்க, மிட்ஃபீல்டர்ஸ் 2 பேர். அப்படி நின்னும் போது ஃபெரான் வந்து ஷாட் எடுக்கிறான், உள்ள கோல் போயிடுது. மயோர்கா பிளேயர்ஸ்லாம் தே ஃபெல்ட் இன்ஜஸ்டிஸ் மாதிரி தான். என்னடா தலையில் அடிபட்டுருக்கு, நாங்கள் வந்து அதனால கேமை ஸ்டார்ட் பண்ண பார்க்குறோம், எங்கள் பிளேயருக்கு வந்து ஹெட் இன்ஜுரினா கன்கஷன், ஸோ யூ ஹேவ் டு ஸ்டாப் த கேம். ஆனால் நீ பண்ணலை அப்படிங்கும் போது இது வந்து எங்களுக்கு ஒரு கோல் லீட் ஆகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் இது கோல் கொடுத்தீங்கன்னா இது என்ன ஒரு டிசிஷன், இது வந்து அன்ஃபேர் இல்லையா அப்படிங்கும் போது ரெஃப்ரி கோலும் கொடுத்துட்றான். ஸோ இது வந்து நீ எந்த பக்கமா அந்த பக்கமா? நீ நான் வந்து நம்ம சைடு தான். ஏன்னா சி ஹியர் நோபடிஸ் ஃபால்ட், நம்ம ஃபால்ட்டும் கிடையாது, மயோர்கா பிளேயர்ஸ் ஃபால்ட்டும் கிடையாது. blame is on the referee தான், because he had to be clear on whether he wanted to stop the game இல்லை he wanted to let the game continue. ஏன்னா இந்த வாயில விசில் வச்சு ஊதாம இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஒரு ரெண்டு டீம். பட் ரூல் ஆஃப் தம் என்ன ஃபார் எனி ஃபுட்பால் பிளேயர் இஸ் யூ பிளே ஆன் டில் த விசில் இஸ் blown. ஆமா, அதுதான் வந்து தம்ப் ஆஃப் ரூல். ஸோ அதுதான் அதுதான் வந்து ஃபெரானும் ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஃபெரானை போட்டு அடித்து எதுவும் யூஸ் இல்லை. நான் பார்த்து அத்தனை லாலிகா அக்கௌண்ட்டு போட்டு ஃபெரான் ஒரு பிளேயருக்கு கீழே இருக்கான், ஃபெரான் எதுக்கு ஷூட் அடிக்கிறான், டேய் அது அவன் வேலைடா, அவன் டி பாக்ஸில் இருக்கு, அவன் காலில் பால் இருக்குது, ரெஃப்ரி விசில் ஊதலைன்னா ஆப்வியஸ்லி இஸ் கோயிங் டு டேக் அ ஷாட் அண்ட் இஸ் கோயிங் டு ட்ரை டு ஸ்கோர் ஃபார் ஹிஸ் டீம். அண்ட் ஸோ இங்கே பாயிண்ட் என்னன்னா ரெஃப்ரி ஷுட் ஹவ் பீன் வெரி கிளியர் அபவுட் எக்ஸாக்ட்லி விசில் ஊத போறானா, இஸ் he going to disallow the goal, is he going to allow the goal. ஏன்னா பார்சலோனா பிளேயர்ஸ் ரியாக்ஷன் வச்சு தெரிஞ்சது that they were prepared for the goal to be disallowed. ஆமா அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சது. அந்த லைக் ஆன் டாப் ஆஃப் தட் அந்த ரெஃப்ரி போய் செக் பண்ணியும் கோல் அலோவ் பண்ணாங்க, சோலி ரெஃப்ரியோட கால் தான் இது வந்து. ஸோ தட் we can't do anything about it. ஏடா referee had the chance, அந்த அதுக்கப்புறமும் he could have disallowed the goal, we would have definitely not complained. ஏன்னா head injury na very very understandable. ஆமா, ஸோ அது இருந்தாலும் அவன் போய் நம்மளுக்கு செகண்ட் கோல் கொடுத்துட்டான் அப்படின்னா there is nothing we can do about it. நானும் அதான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ என்னதான் நீ ஃபுட்பாலர்ஸோட மந்த்ரா என்னன்னா யூ பிளே ஃபார் த விசில் தான், ஓகேவா. அப்படி இருக்கும்போது யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் பார்சலோனா பிளேயர்ஸ் டு ஸ்டாப் த பிளே. ஏன்னா அது வந்து ஒரு நார்மலான ஒரு பிச்சில் இப்போ ஒரு நார்மல் டியூல் நடக்குது, அங்கே பால் வின் பண்ணுறாங்க, அப்போ ஹெட் இன்ஜுரி ஆகுது, இல்லை வேற எங்கேயாவது ஷாட் எடுக்கிறாங்க, பால் ரீபவுண்ட் ஆகி தள்ளி போயிடுது, அப்போ வந்து ஸ்டாப் பண்ணல அப்படின்னா லைக் யூ கேன் ஆர்கியூ அ பாயிண்ட். இது லிட்ரலாக ஷாட் எடுக்கிறான், பால் ரீபவுண்ட் ஆகுது, பால் வின் பண்ணுறான், ஷாட் அடிக்கிறான். ஸோ இது எல்லாமே லைக் 2 செகண்ட்ஸில் நடக்குது. ஸோ நிறைய பிளேயர்ஸ் வந்து அந்த பிளேயர் வந்து தலையை பிடிச்சிக்கிட்டு படுக்கிறதையே வந்து ரியலைஸ் பண்ணல. நிறைய பேர் மயோர்கா பிளேயர் தான் பார்த்துட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க, நம்ம பிளேயரில் 2 பேர் தான், ஃபெரான்லாம் பார்க்கவே இல்லை அவன் கீழே விழுந்ததை. ஸோ அவன் ஒரு இன்ஸ்டிங்க்டில் ஸ்ட்ரைக் பண்ணான் பாலை. ஸோ அப்படி ஸ்ட்ரைக் பண்ணும்போது ஸோ இந்த பால் இஸ் ஆன் த ரெஃப்ரீஸ் கோர்ட். இப்போ அவன் வந்து ஹி கேன் டிசைட் ரூல் அவுட்டும் பண்ணியிருக்கலாம். அவன் ரூல் அவுட் ஏன் பண்ணல அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியல. அது வந்து ஒரு டிபேட்டபிளான விஷயம் தான். நீ பண்ணியிருக்கலாமா பண்ணக்கூடாதா? ஏன்னா வந்து நீ பண்ணுற அப்படின்னா நீ ஏன் வாயில் விசில் வைக்கிற? நீ பண்ணல அப்படின்னா
நீ பார்க்குற இந்த இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னு நீ வாயில் விசில் வைக்கிற அப்படின்னா ஆப்வியஸாக பிளேயர்ஸ் ப்ளே என்னதான் நீ யூ ப்ளே ஃபார் த விசில்னு சொன்னாலும் ஆப்போனன்ட் பிளேயர் வந்து தே ஆர் கோயிங் டு வெயிட் ஃபார் த விசில் இல்லை, சரி ஊத போகிறான் ஏன்னா ஹெட் இன்ஜுரி கன்கஷன் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது அப்படி ஒருவேளை ப்ளேம் போகிறதுனா கூட இட் சுட் பி அந்த ரெஃப்ரி சைடு தான். ஏன்னா நீ ஒன்று வைக்கிறேன்னா அடிச்சிடு விசில், இல்லை அப்படின்னா நீ ஏன் விசில் எடுத்துகிட்டு போகிற அப்போது? அதனால தானே கன்ஃபியூஷன் வருது. இப்போ 2 பிளேயர்ஸுக்குமே நீ எதுவுமே பண்ணல, யூ ப்ளே ஆன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நீ ப்ளே ஆன்னு சொல்லாமல் இப்படி கை தூக்கி இப்படி வைக்கிற, என்ன விசில் அடிக்க போறியா என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் விசில்லாம் அடிக்க போகிறதில்ல, நான் சும்மா தான் வச்சேன் அப்படின்னு நீ சொல்லி அதில் வந்து யூஸ் இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான விஷயம் தான். நீ இதுவும் 50-50 வந்து நமக்கு போயிருக்கு. இது வந்து இந்த 50-50யும் இந்த 50-50 தான் போச்சு. சரி அடுத்தது என்ன நடக்கும்னு பார்த்தா அடுத்த 50-50 நம்ம ரஃபீனியா ஹெட்லாஸ் ஆகிட்டானா என்னன்னு தெரியல, இல்லை வழிக்கு ஸ்லிப் ஆகிட்டானான்னு தெரியல, ஒரு டேக்கிள் பண்ணுறான். அது பண்ணோடனே அவனுக்கு தெரியும், ஐயோ வி ஃபக்ட் அப் அப்படின்ற மாதிரி தான் அவன் ஆயிட்டான். நம்ம கோச்சிங் ஸ்டாஃப் எல்லாமே தலையில் கை வச்சிட்டாங்க, ஐயோ என்னடா இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு. தலைவர் வந்து காலை உள்ளே சொருகிட்டார், உள்ள மயோர்கா ரைட் பேக் காலில் வந்து விசில் அடிச்சிட்டான். ரெஃப்ரி எல்லாருமே லைக் என்ன கொடுக்க போகிறான் அப்படிங்கும் போது எல்லோ கார்டு கொடுக்குறான். ஸோ இது வந்து வாரும் பின்னாடி செக் பண்ணிருந்தாங்க, பட் தே ரூல்ட் இட் அவுட். தே செட் தட் எல்லோ கார்டு இஸ் ஃபைன், யூ கேன் கோ அட் வித் இட். இதை நீ எப்படி என்ன சொல்கிற? நான் வந்து ஐ திங்க் இட் வாஸ் அ டெஃபினட் ரெட். இதுவே வந்து நீங்கள் ஆப்போசிட் நீங்கள் நம்ம இதுவே நம்மளுக்கு நடந்துருந்தா யோசிச்சு பாருங்களேன். மயோர்க்காவோட ஒரு விங்கர் வந்து எரிக் கார்சியாவை போய் 2 ஃபுட் பண்ணுறான், இல்லை யாராவது நம்ம பிளேயரை போய் 2 ஃபுட் பண்ணுறான், அவனுக்கு போய் எல்லோ கார்டு கொடுக்குறாங்க. அப்படின்னு நீங்கள் 2-0 டவுனில் இருக்கீங்க, ஒரு ரெட் கார்டில் இருக்கீங்க. ஒரு ரெட் கார்டு ஐ திங்க் 2 ரெட் கார்டு வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த ரெட் கார்டு நினைக்கிறேன் இல்லையா, இது முன்னாடியா சம்திங் லைக் தட். ஸோ 1 or 2 நீங்கள் ரெட் கார்டில் இருக்கீங்க, ஆல்ரெடி 2-0 டவுனில் இருக்கீங்க. உங்கள் ஆப்போனண்ட் வந்து உங்களை 2 ஃபுட் பண்ணுறான். ரெஃப்ரி வந்து நீங்கள் பண்ண ஃபவுலுக்கு டபுள் எல்லோ கொடுத்து அனுப்பிச்சி விட்டான். இவன் பண்ண ஃபவுலுக்கு எல்லோ கார்டு கொடுத்தா உங்களுக்கு ஹெட்லாஸ் ஆகுமா இல்லையா? இல்லைடா, இது வந்து ஹெட்லாஸ் ஆகும் தான், கண்டிப்பாக ஹெட்லாஸ் ஆகும். நானும் ஹெட்லாஸ் ஆகிருப்பேன், யாருனாலும் ஹெட்லாஸ் ஆகிருப்பாங்க. என்னோட இதுக்கு கவுண்டர் என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இது ரஃபீனியா வந்து நான் வந்து இந்த பிளேயர் அப்படிப்பட்ட பிளேயர் இல்லை, அப்படிலாம் நான் முட்டு கொடுக்க வரல அப்படின்னு சொன்னால் அந்த கோபி சுதாகர் மீமை போட்டுருவாங்க, இது முட்டு அப்படின்னு போட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் கொடுக்க வரல. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது நீ அந்த நம்ம கோப்பா டெல் ரே ஃபைனல் ஆனோம்ல, அதில் பார்த்து சிவமணி ஒரு சேலஞ்ச் போடுவான், ஞாபகம் இருக்கா அவனுக்கு? 2 காலேஜ் ஆல்போக்கு போடுவான். போன வருஷம் எல் கிளாசிக்கோ பற்றி பேசிட்டோம்னா 4 மேட்ச்ல சிவமணி 4 ரெட் கார்டு வாங்கிடுறான். ஆமாம், சிவமணி வந்து டேனி ஆல்மோக்கு ஒரு 2 காலையும் வச்சு ஒரு ஸ்கார்பியன் லாக் ஒன்று போடுவான். இப்போ என்ன போட்டானோ ரஃபீனியா அதே தான் போடுவான், சரியா? அதுக்கு வந்து எல்லோ கார்டு தான் கொடுத்தாங்க. இதுக்கு ஏன்டா கொடுத்தான், இதுக்கு அதனால தான்டா கொடுக்கல அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ பேசிக்காக என்னன்னா, அன்லெஸ் அண்ட் அன்டில் தே ஃபீல் இட்ஸ் அ வெரி ரேஷ் சேலஞ்ச், லைக் ஃபூட் வந்து ஆகுது, இப்படி போய் ஸ்டாம்ப் பண்ணுறான், இல்லைன்னா டெலிபரேட்டாக ஏதாவது அடிக்க போகிறான், இல்லை டெலிபரேட்டாக லைக் அன்நேச்சுரல் பொசிஷனில் போய் இது பண்ண போகிறான். அந்த மொரியோ பண்ணான்ல, லைக் ரொம்ப அவே இந்த ஷேமஸ் ப்ரூட் கிக் மாதிரி போய் விட்டானு, அந்த மாதிரி பண்ணார் ஒழிய எனக்கு மாதிரி இந்த மாதிரி ஃபவுலுக்கு வந்து அதிகமாக ரெட் கார்டு கொடுத்து நான் பார்த்ததில்ல. லைக் த்ரூ அவுட் ஃபுட்பால் நான் பார்த்த வரைக்குமே இந்த மாதிரி ஸ்கார்பியன் டேக்கிள் ரெண்டு காலையும் வச்சு இப்படி போகிறது நான் சொல்கிறேன். இப்படி தான் போனான் அவன், இப்படி இருக்கான், பிளேயரோட கால் இப்படி இருக்குன்னா இப்படி போனான் அவன், ஓகேவா? ஸோ ஒருவேளை அவன் ஸ்டாம்ப் பண்ணியிருந்தா ரெட் கார்டு கொடுத்துருப்பான். ஸோ இதுக்கு வந்து என்னன்னா டேஞ்சரஸ் டேக்கிளாக இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து எல்லோ கார்டு கொடுத்தது ஃபேர் தான் நினைக்கிறேன். இதில் மேபி இந்த நிறைய இந்த ஃபவுலு இந்த ரெட் கார்டுலாம் நடந்து இது லீடப் ஆனனால ஆப்போனன்ட் ஃபேனாக இருக்கட்டும், மயோர்கா ஃபேனாக இருக்கட்டும் ஹெட்லாஸ் ஆகிட்டாங்க. பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து என்ன இதுவுமே நமக்கு போக மாட்டேங்குது அப்படின்னு. மேபி இதுதான் இந்த ஃபஸ்ட்டு சேலஞ்சாக இருக்குது கேம்லேயே, ஒரு ஃப்ரெஷ் கேம்ல இதுதான் ஃபஸ்ட் சேலஞ்சாக இருக்குது அப்படின்னா அது கொடுப்பாங்களா? அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க, ஓகேவா? அதுக்கு தான் இதுவும் கொடுக்கல. ஸோ எனக்கு வந்து இது ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது புரியுது. என்னதான் பார்க்குறவங்க எல்லாம் நான் முட்டு கொடுக்குறேன்னு நினச்சா கூட ஜென்யூனாகவே எனக்கு வந்து அதுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருந்தா ஐ வுட் பி டிஸாட்டிஸ்ஃபைடு. ஆப்வியஸாக ஸ்டேட் ஆஃப் த கேமில் கொடுத்துருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, பட் அப்படி கொடுத்துருந்தா ஐ வுட் பி டிஸாட்டிஸ்ஃபைடு. ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரெட் கார்டா அதுக்கு முன்னாடி ரெட் கார்டான்னு தெரியல. நம்ம பேசின மாதிரி ஷேமஸ் ப்ரோட்க்கு நம்ம முரியோ போய் ஜோன் கிராசியோவை போய் விட்றான் மூஞ்சிலேயே. இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் ஹெட்லாஸ். இது வந்து அவன் பாலுக்குலாம் போவே இல்லை, ஏன்னா பாலுக்கு போகவும் முடியாது. ஏன்னா ஜோன் கிராசியாவே வந்து 6.3 என்னமோ, நீ அவன் ஹைட்டுக்கு போய் அவனை போய் நீ உதச்சி பால் எடுக்க போற அப்படின்னா நீ வந்து கம்ப்ளீட் ஹெட்லாஸ், ஃப்ரஸ்ட்ரேஷனு, இந்த மாதிரி எல்லாமே அகென்ஸ்டாக போகுது அவங்களுக்கு அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெஃப்ரி எல்லோ கார்டு கொடுக்குறான்.
அதுக்கப்புறம் வார் வந்து இன்டர்வியூன் செக் பண்ணி பண்ணி. செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்துட்டு ரெட் கார்டு கொடுக்குறான். ஸோ அதை வந்து நான் எப்படி பார்க்கணும்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். அதுக்கப்புறம் நீ சொல்லு. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து கம்ப்ளீட் ரெட் கார்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் தேர் இஸ் ஒரு ஏதாவது ஒரு விஷயம் பண்ற அப்படின்னா பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கறது கூட இங்க ஆப்ஷனே இல்லை. ஏன்னா அட்லீஸ்ட் உன்னோட லெக் வந்து அட்லீஸ்ட் நேச்சுரல் பொசிஷன் இருந்திருக்கணும். அதாவது நேச்சுரல் பொசிஷன் என்னன்னா ஃபுட்பால்ல இடுப்புக்கு கீழே 2 பேரும் பாலுக்கு போறாங்க, 2 பேருமே பாலுக்கு போறாங்க. அப்போ வந்து மேபி இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா தே கிவ் த பெனிஃபிட் ஆஃப் டவுட். 2 பேரும் பாலுக்கு போற பட்சத்துல நீ போய் அதுக்குன்னு ஸ்டாம்ப் பண்ணிட்டு இடுப்புக்கு கீழே தான் ஸ்டாம்ப் பண்ண அப்படின்னா எங்க இருந்தாலும் ரெட்டு தான். 2 பேரும் பாலுக்கு போற பட்சத்துல அப்படி இப்படி இருக்கும்போது நீ வந்து பால் எங்கேயோ போகுது, நீ உன்னால ஜெயிக்கவே முடியாது பாலை, யூ கேனாட் வின். நீ போய் ஒரு கோல் கீப்பரை வந்து நீ வந்து ஹெட் பஸ் பண்ண போற உன் ஃபூட்டால அப்படின்னா வாட் யூ எக்ஸ்பெக்ட்? டைரக்ட் ரெட்டு தான். ஸோ அதுக்கு வந்து ஆப்போனன்ட் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கொந்தளிக்கிறாங்க. என்ன இது எல்லாமே அகென்ஸ்டா போது எப்படி வி கேனாட் ரிப்ளேஸ் ஹிம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பெப்பு, அந்த மாதிரி வி கேனாட் கம்பீட் அப்படின்ட்டானுங்க ஆரம்பத்திலேயே. ஃபர்ஸ்ட் மேட்சை பார்த்த உடனேவே, ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்த்த உடனேவே வி கேனாட் கம்பீட் அப்படின்ட்டானுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது டே லைட் ரெட். எனி டே எனி அக்கேஷன் எனி மேட்ச் நம்ம பிளேயர் பண்ணியிருந்தா கூட எனக்கு ரெட்டு தான். ஸோ உன்னோட ஸ்டாண்ட் என்ன? ஐ திங்க் கிளியர் ரெட் தான் இதில், நோ டிபேட். பிகாஸ் கிளியர்லி நோ இன்டென்ஷன் ஆஃப் ஹேண்ட்லிங் த பால். கிளியராக வந்து அவனை இன்ஜியர் பண்ணணுங்கிற மாதிரி இன்டென்ஷனில் தான் பாலுக்கே போனான். ஹெட்லாஸ் எக்ஸாக்ட்லி. அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிளி ஸோ, ஏன்னா ஆல்ரெடி ரெட் கார்டு வாங்கிட்டானுங்க, அப்புறம் ரஃபீலியாக்கு எல்லோ கார்டு, ஸோ ஆல் தட். பட் ஓகே, கான்ட்ரவர்சியெலாம் பேசிட்டோம். நம்ம வந்து ஆக்சுவல் மேட்ச் ஆக்சுவல் பிளேயர்ஸ் எப்படி ஆடினாங்க, 3-0 வின்னு, அதையே சொல்ல மறந்துட்டோம். 3-0 வின்னு. கான்ட்ரவர்சிலாம் பேசிட்டு மேட்ச் அப்போ கொஞ்சம் பேசுவோம். லைனப்லேருந்து வருவோமா? எஸ். நம்ம லைவ்ல வாட்ச்லாங்கில் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து வாட்ச்லாங்கில் வந்து பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து கொஷின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க, நிறைய பேர் வந்து எங்கேஜிங்காக வச்சுருந்தாங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஸ்டினையும் படிச்சு எல்லாத்துக்கும் ஆன்சர் சொன்னோம்னு நினைக்கிறேன். வெரி ரொம்ப இன்ட்ராக்டிவா போச்சு. அதுவும் ஆஃப் லேட் ரொம்ப நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க. யூடியூப்லயா இருக்கட்டும், ட்விட்டர்லயா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, கமெண்ட்ஸ் வைக்கிறாங்க. ஸோ இதேமாரி சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு தமிழ் பார்சலோனா கம்யூனிட்டி அப்படின்னு ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணுறது தான். அப்படி அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து அப்படியே இந்த சீசனில் அப்படியே நல்லபடியாக அப்படியே போகும் அப்படிங்கிறத நோக்கி தான் வி ஆர் ட்ராவலிங். ஸோ ஹோப்ஃபுல்லி வித் ஆல் யுவர் சப்போர்ட் இன்னும் நிறையா வாட்ச் நாங்கள் பண்ணி இன்னும் நிறையா வீடியோ பண்ணி வில் கெட் பெட்டர். எஸ். போயிடலாமா லைனப்க்கு? சர்ப்ரைஸ் லைனப். இந்த என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு கேப்டன் அரஹோ லீடிங் த டீம் ஃப்ரம். ஏங்க அதை சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு. நம்ம வந்து அரஹோ சொல்கிறது நிறைய பேர் ஸ்லாண்டர் பண்ணுறோம். அரஹோவுக்கு வந்து இன்சைன் ஹேட்ரடு அப்படிலாம் சொல்கிறாங்க. நம்ம கிளியராக இன்னொரு முறையும் சொல்லிடலாம். மக்களே தயவு செஞ்சு சொல்கிறேன், நான் அரஹோவுக்கு ஹேட்ரட் கிடையாது. அரஹோ வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்காங்கிறது தான் பிரச்சனை. அவன் எப்படி நமக்கு வந்தானோ ஃபிசிக்கலாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான், பேஸாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான், ஹெட்ரஸ் வின் பண்ணதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான், டுவெல்ல இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான். ஆனால் டாக்டிக்கலாக இம்ப்ரூவ் பண்ணவே இல்லை, பால் பிளேயிங்கில் இம்ப்ரூவ் பண்ணவே இல்லை. நான் உன்னை நீ 100% பால் பிளேயிங்கில் இம்ப்ரூவ் பண்ணு, 100% இம்ப்ரூவ் பண்ணுன்னு கேட்கவே இல்லை. நேற்று விளையாடினதை விட இன்னைக்கு கொஞ்சம் பெட்டர் ஆடுன்னு தான் சொல்கிறோம். போன சீசன் ஆடினதை விட இந்த சீசன் பெட்டர் ஆடு, எனக்கு கொஞ்சம் காட்டு கிளிம்ஸஸ். இப்போ நம்ம அதானே எதிர்பார்ப்போம் எல்லாருக்கிட்டே இருந்தோம். ஒரு ஸ்ட்ரைக்கர்கிட்டேருந்து அதான் எதிர்பார்ப்போம், ஒரு விங்கர்கிட்டேருந்து அதான் எதிர்பார்ப்போம், மிட்ஃபீல்டர்கிட்டேருந்து அதான் எதிர்பார்ப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு டிஃபெண்டர்கிட்டேருந்து அதானே எதிர்பார்க்கணும். நீ லாஸ்ட் சீசன் ஆனதை விட இந்த சீசன் கொஞ்சம் பெட்டர் ஆகிக்காட்டு அப்படிங்கிறதான் எதிர்பார்க்குறோம். அதை வந்து அவன் ஆக மாட்டான் அப்படிங்கிறது தான் எங்கள் வருத்தம். அதை தான் வந்து நாங்கள் வந்து அரௌஹோ வந்து நாங்கள் பின் பாயிண்ட் பண்ணுறதே அதுதான். மற்றபடி அவனை வந்து அவனை ஸ்லாண்டர் பண்ணுறதோ அவனை வந்து டிஸ்கிரெடிட் பண்ணுறதோ கிடையவே கிடையாது. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் நீங்கள் ஸ்லாண்டர் தாண்டா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட காமெண்ட்ஸ் என்ன, உங்களோட வியூ பாயிண்ட் என்ன, நீங்கள் ஏன் வந்து நாங்கள் பேசுகிறத வந்து இந்த மாதிரி நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் அவங்ககிட்ட எதாவது பார்த்தீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கு தெரில. எஸ். ஸோ அரஹோ குபார்சி ஸ்டார்ட் பண்ணாங்க, பால்டே அண்ட் எரிக் கார்சியா ரைட் பேக்கில் ஸ்டார்ட் பண்ணால், பெத்ரி, ஃப்ராங்கி டியாங் இன் மிட்ஃபீல்ட், ரஃபீனா, ஃபெர்மின், லமீன் அண்ட் ஃபெரான் டாரஸ் அப் டாப். நம்ம ஆல்மோஸ்ட் ஃபுல் லைன் அப் கரெக்டாக கெஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன், எரிக் கார்சியா தவிர. ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினச்சோமோ? இல்லை நம்ம ஃபெர்மின் தான் சொன்னோம். கோமோ பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் ஃபெர்மின் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ எரிக் கார்சியா ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் எந்த பிளேயர் வச்சு ஆரம்பிக்கலாம்?
ஃபர்ஸ்ட் இதுலேருந்து போயிடுவோமா, கோல் கீப்பர்லேருந்து வந்துடுவோமா. எஸ், ஜோன் கர்சியாலேருந்து ஆரம்பிச்சிடலாம். 8.1 மேசிவ் பெர்ஃபார்மன்ஸு. ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு நியூஸ் வேறு வந்தது, ஜுவான் கார்சியா நாட் அவைலபிள் டியூ டு இன்ஜுரி அப்படின்ட்டானுங்க. ட்ரைனிங்கில் இன்ஜுரி வந்துருச்சு ப்ரீ மேட்ச் ட்ரைனிங்கில். நான்லாம் அலண்டுட்டேன் ஒரு நிமிஷம், அடி என்னடா சொல்கிறீங்க, இப்போ தான் ஒரு கோல் கீப்பர் ரிலேபிளாக வரான்னு சந்தோஷமாக இருந்தால் வந்து அதுக்குள்ளே என்னடா இன்ஜுரியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இதுவாகிட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் போட்டிருந்தாங்க, லைக் அது இன்னும் நீ கூட சொன்னீங்க நம்ம வாட்ச்லாங்கில் இருக்கும்போது தான் டெக்கோ வந்து சொல்லியிருக்கான் அது எதுவும் பிரச்சனை இல்லை, லைக் இட்ஸ் மைனர் இன்ஜுரி, அவன் வந்து பேண்டேஜ் போட்டு லைக் இஸ் ரெடி டு கோ அப்படிங்கிற மாதிரி இது கொடுத்துருந்தான் அப்படின்னு சொன்னேன். பட் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஸ் அ பார்சலோனா பிளேயர். க்ளீன் ஷீட்டு, பால் பிளேயிங்காக இருக்கட்டும், ரன்னிங்காக இருக்கட்டும், அந்த பாக்ஸ் கமாண்டிங் இந்த பாக்ஸாக இருக்கட்டும், ஷார்ட் ஸ்டாப்பிங் ஆப்வியஸ்லி சொல்லவே தேவையில்லை. ஒரு நீ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல நினைக்கிறேன், செகண்ட் ஹாஃப்ல உள்ளே இப்படி பாலை பிடிச்சிட்டு பாலை கிளியர் பண்ணிட்டு ஓடி வந்து ஒரு பாஸ் கொடுப்பான் ஃபெரானுக்கு. அந்த பாஸ்லாம் வந்து நம்ம ஒரு கோல் கீப்பர்கிட்ட இருந்து பார்த்து நம்ம டீம்ல ரொம்ப நாள் ஆச்சு, பார்த்ததே இல்லையா என்னன்னு தெரியல. கடைசியா விக்டர் வால்டஸ் இருந்தபோது பார்த்துருப்போம் அந்த மாதிரிலாம். ஸோ அதுக்கப்புறம் முரியோட ஒரு 2-3 ஷாட்டு பாயிண்ட் பிளாங்க்ல நல்லா சேவ் பண்ணான். என்னதான் அது ஸ்ட்ரைட்டாக வந்திருந்தா கூட த பிரசன்ஸ் வாஸ் ஃபெல்ட் அப்படிங்கிறத மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ சாலிட் கேமு. ஒரு வந்த உடனே ஒரு பிளேயர்கிட்ட இருந்து இம்பாக்ட் தெரியும் அப்படின்னா எனக்கு வந்து கிளியராக தெரியுது ஜுவான் கார்சியா கிட்டே இருந்து. அடுத்த பிளேயர் நீ எடுத்துக்கோ, பால்டே. பால்டே ஐ திங்க் ஒரு சைலண்ட் கேம், நாட் அவன் யூஸ்வல் லெவலுக்கு ஆடலை. நம்ம ப்ரீ சீசன்லேயே இதை பற்றி பேசியிருந்தோம், தட் பால்டே இன்னும் வந்து நாட் பேக் டு, இன்னும் கொஞ்சம் ரஸ்டியாக இருக்கான். பட் நம்ம பார்க்குறல பால்டே நீ சொல்கிற நம்ம லெவல் ஆஃப் பால்டேக்கு ஹி ஸ்டில் அ லிட்டில் ரஸ்டி, ஸ்டில் நாட் அ பேட் கேம். ஏன்னா இந்த கேம் வந்து அவனுக்கு ரஃபீனியா நல்லா சப்போர்ட் பண்ணான். போன சீசன் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு தட் லெஃப்ட் விங்கில் வந்து பால்டே தனியாக எப்போவுமே இருக்கான், ரஃபீனியா எப்போவுமே இன்சைடு போகிறான்னு. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ரஃபீனியா நிறைய சப்போர்ட் கொடுத்தான் பால்டேக்கு லெஃப்டில். இல்லை பால்டேக்கு மட்டும் இல்லை, த்ரூ அவுட் என்டையர் டீமுக்கு, டிஃபென்சிவ்லி அஃபென்சிவ்லி. அட் சர்டன் பாயிண்ட்ஸ்லாம் வந்து அவன் லெஃப்ட் பேக் மாதிரிலாம் வந்து கூட டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தான் ரஃபீனியா. ஸோ பால்டேக்கு சப்போர்ட் நல்லா இருந்துச்சு இந்த கேம். அவங்க அஃபென்சிவ்லி கொஞ்சம் நிறைய கொஞ்சம் ரன்ஸ் கொடுத்தான் அண்ட் அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு டிஃபென்சிவ்லி ஆல்சோ. ஸ்டில் ஐ திங்க் வி ஆர் yet டு see த பெஸ்ட் ஆஃப் பால்டே தான் நான் சொல்லுவேன். அண்ட் சென்டர் பேக் பார்ட்னர்ஷிப் வந்தோம் அப்படின்னா வந்து குபார்சி அகெயின் என்ன சொல்றது, ஒரு ஃபேண்டாஸ்டிக் அவுட்ஸ்டாண்டிங் கேம்னு சொல்ல முடியாது. அண்ட் ஒரு ஆவரேஜ் ஆல்சோ கம்ஸ் டவுன் டு தி பொசிஷன் ஹி இஸ் பிளேயிங் பிகாஸ் ஆஃப் தி எல்சிபி அப்படிங்கறது அதனால வெச்சுக்கலாமா, லைக் பெனிஃபிட் ஆஃப் டவுட். ஆமா, பிகாஸ் அவனுக்கு அவனோட ஸ்ட்ரென்த்தே வந்து பால் பிளேயிங் அண்ட் லெஃப்ட் சென்டர் பேக் ஆடும்போது அவனோட இந்த ரேஞ்ச் குறைஞ்சிருது, பாசிங் ரேஞ்ச் குறைஞ்சிருது. ஸோ மேபி he will take some time to adapt. ஸோ அவனால அந்த யூஷுவல் டயகனல் அவன் போடுவான் இங்கேருந்து. அவன் இருக்கு இப்போ அரோஹோ இடத்துல அவன் ப்ளே பண்ணியிருந்தானா, அங்கேருந்து ரஃபீனியாக்கும் இல்லை ஃபெர்மின் இந்த பக்கம் வந்திருந்தானா அவங்களுக்கு எப்போதுமே ஒரு டயகனல் பால் ஒன்று போடுவான் அந்த மிட்ஃபீல்டை கட் பண்ணி. லைன் பிரேக்கிங் பாஸ் அவனோட ட்ரெடிஷ்னல் பாஸ் அதுதான். ஒரு லைனை கட் பண்ணி ஒரு பாஸ் போடுவான் உள்ள டிரைவ் பண்ணி. ஸோ அந்த பாஸ் வந்து அவனால் லெஃப்ட் சென்டர் பேக்காக ஆடாதனால அவனால் அது பண்ண முடியல. ஸோ அப்பயும் வந்து ஒரு 2-3 பாஸ் போட்டான், நல்ல பாஸ் போட்டான். பட் ஸ்டில் த யூஷுவல், அதே பால்டேக் சொன்னது தான், த யூஷுவல் குபாசி வி ஆர் யூஸ்டு டு, வி டென்ட் see him நேற்று மேட்ச்சில். அரௌஹோ சொல்லணும்னா டீசன்ட் கேம், நத்திங் டு கம்ப்ளைண்ட். ஒரு பர்ஸ்ட்லாம் நல்லா கொடுத்தான். ஒரு அந்த ஒரு அவங்க வந்து ஆஃப் சைடை பீட் பண்ணிட்டு ஒரு பர்ஸ்ட் போகும்போது நல்லா வந்து அதை கவர் பண்ணி ஃபிசிக்கலாக நல்லா சாலிடாக இருந்தான். ஸோ பால் பிளேயிங் இந்த கேம் பார்த்தோம், we saw him attempting to play the ball from the back. obviously ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இல்ல, பால் மிஸ் ஆச்சு. பட் ஸ்டில் குட் ஸ்டார்ட் ஃப்ரம் அரஹோ. அண்ட் எரிக் கார்சியா பற்றி நம்ம பேசியே ஆகணும். 7.9 ஹையஸ்ட் ரேட்டட் இன் த பேக் ஃபோர். அண்ட் வாட் அ கேம். அவன் வந்து த அடாப்டபிலிட்டி வந்து இன்சேனாக இருந்துச்சு இந்த கேமில். லமீன் வைடாக போனால் அவன் இன்சைட் ரன் கொடுக்குறான், லமீன் இன்சைடு வந்து அவன் அவுட் சைடு ரன் கொடுக்குறான். லமீனுக்கு எக்ஸாக்டாக இப்போ அந்த டெலிபதின்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ லமீன் உள்ளே ஓடுறது அவனுக்கு ஆல்ரெடி தெரியுது தட் ஓகே லமீன் இப்படி தான் மூவ் பண்ண போகிறான், ஐ ஷுட் பி ஹியர் டு கவர் அப்படிங்கிறது. அந்த டெலிபதி வந்து செமையாக இருந்துச்சு. ப்ளஸ் எரிக் கார்சியாவோட பால் பிளேயிங் எபிலிட்டிஸ் பற்றி நம்ம சொல்லவே வேணாம். ஆப்வியஸ்லி ஒரு லாமாசியா பாய், ஸோ அது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும்.
ஸோ அவன் இன்சைடாக வரும்போது மிட்ஃபீல்ட் ஃபோராக நம்ம டாமினேட் பண்ணோம், இல்லை அவுட் சைடாக போகும்போது அவன் கிராஸஸோ கட்பேக்ஸோ செமையாக இருந்துச்சு. ஆப்வியஸ்லி லமீன் கோல் அண்ட் அசிஸ்ட், அதனால மேன் ஆஃப் த மேட்ச். பட் இஃப் நாட் லமீன் அப்படின்னா வந்து ஐ வுட் டெஃபினெட்லி பிக்ட் எரிக் கார்சியா டு பி அவன் இருந்ததே மேன் தெரியல. ஆஃப் த மேட்ச். அவன் அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் தேவை. அவன் இருந்ததே தெரியாது, ஆனா அவன் வேலையா அவன் பார்த்துருப்பான். லைக் சாலிடா இருப்பான். லைக் நீ வந்து எக்ஸ்ட்ராடினரி கேம் அந்த மாதிரியும் கிடையாது, புவர் கேமு அப்படின்னு கிடையாது. உன் வேலை இதுதான், எங்க போட்டாலும் நான் ஆடுவேன். ரைட் பேக்ல போடுறியா ஆடுவேன், சென்டர் பேக்ல போடுறியா ஆடுவேன், இல்ல பிவட்டா போடுவியா ஆடுவேன், எதுனாலும் ஆடுவேன். இறுக்கி 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 தான் எல்லாமே. அந்த மாதிரி நீ சொன்ன மாதிரி ஓவர்லேப் பண்ணதா இருக்கட்டும், அண்டர்லேப் பண்ணதா இருக்கட்டும், உள்ள வந்து மிட்ஃபீல்டுக்கு சப்போர்ட் கொடுத்ததா இருக்கட்டும், சாலிட் டிஃபென்சிவாகவும் சாலிடாக இருந்தான். ஸோ இதை தாண்டி போகிறதுக்கு முன்னாடி கூண்டே ஆடல. சர்ப்ரைஸ் தான் இது வந்து, ஏன்னா வி எக்ஸ்பெக்டட் கூண்டே டு ஸ்டார்ட். ஸோ நீ இதை எப்படி லைக் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணியா, எதனாலன்னு நினைக்கிற, இல்லை மேபி ஃபெட்டிக்னால கூண்டே ஆடல மேபி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறியா? ஃபட்டிக்னால இருக்கலாம், பட் ஐம் ஸ்டில் நாட் ஷுர் வாட் த எக்ஸாக்ட் ரீசன் இஸ். பட் இது வந்து ஹவு ஐ லுக் அட் இட் இஸ் ரிவார்ட் ஃபார் குட் பர்ஃபார்மன்ஸ் இன் தி எக்ஸாக்ட்லி, சீசன். நானும் நான் அப்படி தான் சொல்லுவேன். பார்க்குறேன். நத்திங் அகேன்ஸ்ட் கூண்டே ஆர் சம்திங், ஹீ இஸ் அவர் ஸ்டார்டர், ஹீ இஸ் த எஸ். லெஃப்ட் ரைட் பேக். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தான் ஹீ இஸ் த பெஸ்ட் ரைட் பேக் இன் த வேர்ல்டு, பாரிங் ஹக்கீமி மேபி. பட் சாலிட் எரிக் கார்சியா சாலிட். நான் பேக்கப்னு கூட சொல்ல மாட்டேன் இந்த நேரத்தில், சாலிட் பிளேயர், அவ்வளோதான். Solid way. Yes. பேக்கப் கூட கிடையாது. ஸோ அவர் மிட்ஃபீல்டு 8.3 7.2. பெட்ரி, ஃப்ராங்கி டியாங். பெட்ரி பற்றி நம்ம வாட்ச் அலாங்கில் சொல்லிட்டு இருந்தோம், ஹவு கொஞ்சம் ப்ரீ சீசனில் வந்து வி டிடன்ட் see த பெஸ்ட் ஆஃப் பெட்ரி. நாங்கள் இதெல்லாம் சொல்கிறது வந்து ஆக்சுவல் தரம், லைக் நாட் குட்னு சொல்ல வரல, அவங்க ஆடுற லெவலுக்கு கொஞ்சம் கீழே ரொம்ப ஆடுறாங்கன்னு இவனுங்க சொல்ல என்ன ரொம்ப வரோம். காக்கி ஆயிட்டானுங்க நம்ம பிளேயர்ஸ் அப்படி சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு நினைக்காதீங்க மக்களே. ஏன்னா போன மேட்ச் அந்த மாதிரி ஆடி இருக்காங்க நம்ம பசங்க. ஸோ அதை பார்க்கும்போது ஒரு ஒரு 10% கம்மியா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. அது அப்படிதான் ஃபிளிக்கு சொன்னாரு, நம்ம அதுக்கப்புறம் வருவோம். நீ முடிச்சுடு பெட்ரியும் ஃப்ராங்கியும். பெட்ரி, ஃப்ராங்கி அகைன் சாலிட் கேம். இந்த கேமில் வந்து நிறைய அவங்களுக்கு பால் கிடச்சிது. நிறைய என்ன ஒரு குட் திங் ஐ saw from பெட்ரி அண்ட் டியாங் அப்படின்னா வந்து லோ பிளாக்காக இருந்தாலும் தேவர் ஏபிள் டு பிரேக் டவுன் அண்ட் கிரியேட் தோஸ் சான்சஸ் ஃபார் த டீம். அண்ட் நம்ம அட்டாக்காக இருக்கட்டும், நம்ம மிட்ஃபீல்டாக இருக்கட்டும், தட் வாஸ் ஒன் பாசிட்டிவ் தட் ஐ saw. ஏன்னா 9 மேன் போனதுக்கப்புறம் அவங்க பஸ்ஸு போட்டு நிறுத்திட்டாங்க. அப்போது இன்ஸ்பைட் ஆஃப் தட் நம்ம வந்து நிறைய சான்ஸ் கிரியேட் பண்ணோம். நம்ம ஃபினிஷ் பண்ணல, அது வேறு விஷயம். பட் நம்ம நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணோம். ஸோ ஐ வாஸ் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் பெட்ரி அண்ட் டியாங். பட் இன்னொரு பிளேயர் பற்றி நான் பேசியே ஆகணும், இஸ் த 20-minute கேமியோ ஃப்ரம் கேவி. வந்து அசிஸ்ட் பண்ணான் லாஸ்ட் கோலுக்கு, லமீனோட கோலுக்கு அவன் தான் அசிஸ்ட் போட்டான். வந்த உடனே இன்ஸ்டன்ட் இம்பேக்ட், இன்ஸ்டன்ட் எனர்ஜி, அந்த ரஃப் அண்ட் டஃப்னஸ் இந்த மிட்ஃபீல்ட் அலாங் வித் தட் டெக்னிக்கல் குவாலிட்டி. எல்லாரும் வந்து சும்மா காவி ஒரு ரோட் ரன்னர், சும்மா ஃபவுல் பண்ணிட்டே இருப்பான், அதெல்லாம் அந்த நரேட்டிவ்லாம் வந்து நீங்கள் கிடையாது. நீங்கள் வந்து மேட்சை பாருங்கள், பிளேயரை பாருங்கள், என்னம்மா குவாலிட்டியான பிளேயர் கேவி. ஸோ அவனுக்கும் ஒரு ஷவுட் அவுட். ஃபெர்மின் நாட் இஸ் பெஸ்ட் ஆஃப் கேம்ஸ். 6.8 மேட்ச் ரேட்டிங் தான். ஹாஃப் டைம்லேயே வந்துட்டான். ஆல்மோ கேம் ஆன் இன் த செகண்ட் ஹாஃப். ஸ்டில் சி, இதுதான் நாங்கள் சொல்கிறோம், நம்பர் 10 பொசிஷன் இஸ் நாட் லாக் டவுன் எட். ஃபெர்மின் ஆடலைன்னா ஆல்மோ வந்து ஆடுவான், ஆல்மோ ஆடலைன்னா ஃபெர்மின் வந்து ஆடுவான். எஸ். ஸோ அந்த காம்படிஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த கேம் ஃபெர்மின் பெருசாக குடன்ட் இம்பேக்ட் அன்லைக் த கோமோ கேம். ஸோ அது ஒன்று. தென் அஃப்கோர்ஸ் ரஃபீனியா நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோங்க. ரஃபீனியா வந்து நீங்கள் இது வாங்குங்க, இதுதான் உங்கள் பிளேயரு. இவனு இப்போ ஆன் த லைனப்பில் வந்து லெஃப்ட் விங்கில் இருக்கான். மேட்ச்சில் 10 ஆடினா, ரைட் விங் போனான், ஸ்ட்ரைக்கராக ஆடினா, மிட்ஃபீல்டுக்கு போய் சப்போர்ட் பண்ணான், லெஃப்ட் பேக்காக ஆடினா, ஒரு சிபியாக ஆடிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் அங்கே போய் பாலை போய் ரிட்ரீவ் பண்ணிட்டு வந்தான். அவன் கோல் கீப்பராக மட்டும்தான் ஆடல இந்த மேட்ச், மற்ற எல்லாமே பண்ணான் மேட்ச்சில். ப்ரெஷர் அந்த பாலாக இருக்கட்டும், இல்லை பாலை வந்து ஃப்ளோ பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணான். ஸோ ஒரு 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 கேப்டனாக வந்து ஒரு ஐ மீன் ஆப்வியஸ்லி ஆம்பேண்ட் போட்ட கேப்டன் கிடையாது, பட் ஒரு ஒரு பிச்சில் இருக்கிற கேப்டனாக வந்து பால்டேக்கு வந்து நீ எப்போ ஓவர்லேப் பண்ணணும், எப்போ அண்டர்லேப் பண்ணணும், இந்த பக்கம் ஃபெர்னிம் லோபஸுக்கு வந்து நீ இந்த பக்கம் வந்து ஆடு, நான் வந்து நம்பர் 10 கொஞ்சம் நேரம் ஆடுறேன், கொஞ்சம் டிஃபென்ஸை டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்னு வந்து
பண்ணாததே கிடையாது. ஈஸிலி குட் ஹவ் ஹிட் அ ஹார்ட் டெக் டுடே தட் டே. வெரி வெரி அன்லக்கி. ரெண்டு ஷாட், ஒரு ஷாட் போஸ்ட், இன்னொரு ஷாட் நியர் மிஸ். ஸோ ஆன் எனி அதர் டே குட் ஹவ் பீன் 3 goals ஃபார் ராஃபா. இன்சேன் பர்ஃபார்மன்ஸுங்க. இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஒரு டீமுக்கு இருக்கிறது வந்து ஒரு ஒரு ஸ்பேஸை அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஸ்பேஸை எந்த இடத்துல நமக்கு ஸ்பேஸ் கிடைக்க போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல இருக்கிறதா இருக்கட்டும், ஒரு டீமுக்காக ஆடுறது. இந்த பர்சனல், இந்த செல்ஃபிஷ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டீமுக்காக சரி நான் மிட்ஃபீல்டில் போய் கொஞ்சம் போய் சப்போர்ட் பண்ணி ஆகணும், பாலை கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாக ஆட வைக்கிறதுக்கு நான் அங்கே போய் சப்போர்ட் பண்ணுறேன், பாலை ரிசீவ் பண்ணுறேன், அங்கே போய் இந்த சேனலை அன்லாக் பண்ணுறேன், உள்ள ஃபர்மின் ஓடுறதுக்கு, இல்லை ஃபெரான் கிட்ட போய் ஹோல்டப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணலாம். எது பண்ணல அப்படின்னு தான் கேட்கணும். அப்படின்னு இருக்கும் போது நீ எல்லாமே பண்ணுவியா, நானும் எல்லாமே பண்ணுவேன்டா, நம்பர் 10 வேற போட்டேன், கிரீடம் எனக்கு தான் அப்படின்னு அங்கே ஒருத்தர் எம்விபியாக இருக்காரே, அவரை பற்றி நீ சொல்கிறியா நான் சொல்லிட்டேன் அப்படின்னு பீடாக் மாதிரி கேட்பேன். நீங்கள் ஆரம்பிங்க. ஏ நான் ரஃபீனியா பற்றி பேசிட்டேன், நீ ஃபெர்மின் நீ லமீன் பற்றி சொல். பையன் வந்து அரைவல் டு த சீன், அரைவ்ட் ஆன் த சீன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சீசன் ஆஃப்டர் சீசன் வந்து இதுவோ நம்ம கேம் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த 2 கோல் போனதுக்கப்புறம் சரி அடுத்த கோல் லமீன் அடிக்கணும் அப்படின்னு சத்தியமா கரெக்டாக அவன் அந்த லெஃப்ட் பேக் கூட சண்டை போட்டான். லெஃப்ட் பேக் வந்து அவனை ஏதோ வாயை விட்டு சண்டை போட்டான். அதுக்கு ஒரு அதுக்கு இம்மீடியட்லி ஆஃப்டர் வந்தா கட் பண்ணா ஷூட் போட்டான். அதனால கேமுங்க செம்ம கேமே வந்து அவனோட ட்ரிபிளிங்கா இருக்கட்டும், அவனோட பேஸ் நம்ம பேசிட்டு இருந்தோம், பேஸ் வந்து ஒரு 20% இன்க்ரீஸ் ஆயிருச்சு பேஸ். நிறைய பேர் இந்த டாக்டிக்கல் அனாலிசிஸ்லாம் பண்ணுவாங்க இல்லை நம்ம ட்விட்டர்ல, அவங்கலாம் வந்து அவன் லமீன் ஹைட் ஆனா அவரோட இது குறைஞ்சிரும், அஜிலிட்டி குறைஞ்சிரும், அவனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கம்மியாயிடும், ட்ரிபிள்லாம் பண்ண முடியாது, அவனால பேஸ்லாம் ட்ராப் ஆயிடும் அப்படி இப்படின்னாங்க. அவன் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கான். ஃப்ரேம் பாருங்க ஜி தான் அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு அசிஸ்ட் இப்போதான் கேப்பு போட்டான் அங்கே தூக்கி கால்டர் ஆஃப் அன்சர்டனிட்டியில் ரஃபீனியாக்கு. அதுக்கப்புறம் அந்த ஒரு ட்ரிபிளிங்லாம் சில விஷயம் பண்ணா பாருங்க, அதெல்லாம் வந்து ஒரு பிளேயர்ஸுக்குலாம் வந்து பல மேட்ச் விளையாண்டதை எடுத்து கம்பைலேஷன் போடுவாங்க. ஒரே மேட்ச்ல எடுத்து எல்லா மேட்சுக்கும் கம்பைலேஷன் போட முடியுமா ஒருத்தனுக்கு? அதுதாங்க அவனை ஏன் இப்போ வந்து எல்லாரும் இப்போ ஒரு அவனுக்கு 70% அவனை பிடிக்கும்னா 30% அதுக்குள்ளேயே இவ்வளோ ஸ்டார்ட்ல கெரியர்லேயே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவன் அந்த அளவு ஹீஸ் தட் குட். எல்லா பாட்லையும் லமீன் யமால் மாதிரி வந்துட்டான் பாருங்க. லமீன் யமால் அந்த இடத்துக்கு அவன் போயிட்டான் ஆல்ரெடி. ஒரு இந்த நம்பர் 10 வந்துருச்சு, அந்த ப்ரெஷர்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த லாஸ்ட் கோல் அடிச்சு அவன் 90+4ல நம்ம சில்லறையெல்லாம் செதற விட்டாச்சு. அந்த மாதிரியான ஒரு கேம் தான். ஸோ தரவ்லி கிரேட் கேம் அக்கார்டிங் டு அஸ். ஃபெரானை பற்றி முடிச்சுட்டு அப்புறம் ஃப்ளிக்கு போயிடலாமா? எஸ், ஃபெரான் த ஷார்க் டாரஸ். நான் சொல்கிறேன், நிறைய தடவை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த திருப்பி சொல்ல போகிறேன். தட் மோஸ்ட் லைக்லி ஃபெரான் டாரஸ் தான் வந்து நம்ம லெவன்டாஸ்கி ரிப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பான். அண்ட் I do not mind it, to be honest. Exactly. He is proving himself every single time. 60-70 minutes தான் ஆடினா இந்த கேம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் அந்த கோல் மட்டும் கிடையாது. அவன் வந்து how much he helps the team with his work rate and his pressing. ஆமாம், ஃபர்மீனுக்கு மிட்ஃபீல்டில் ட்ராப் இன் பண்ணி ஹெல்ப் பண்ணான். இப்போ ரஃபீனியா சென்ட்ரலாக வந்தால் லெஃப்டில் போய் ப்ரெஸ் பண்ணுறான். தட் கைண்ட் ஆஃப் டீம் பிளேயர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் சொல்கிறீங்க ஈசாக்கு, அல்வாரெஸ், அதுவும் நம்ம சொன்னோம் சைனிங்லாம் கஷ்டம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து 100 million + சைனிங்லாம் இட்ஸ் வெரி வெரி அன்ரியலிஸ்டிக். மில்லியனே இங்கே நாக்கு தள்ளுது. அதனால வந்து ஐ வெரி லைக்லி சி ஃபெரான் டாரஸ் அஸ் அவர் லெவன்டாஸ்கி ரிப்ளேஸ்மெண்ட். அண்ட் பையனும் பர்ஃபார்ம் பண்ணுறான். அவன் கேம் ஆஃப்டர் கேம் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆப்வியஸ்லா, ஏன்னா நீ சொன்ன மாதிரி வி டோன்ட் மைண்ட் இட் ஆக்சுவலி. ஏன்னா அஃப்கோர்ஸ் நீ வந்து ஒரு லெவன்டோஸ்கி கேலிபரில் ஒருத்தனை ரீப்ளேஸ் பண்ணுற அப்படின்னா நீ பார்க்கும்போது ட்ரிப்பின் குவாலிட்டியாக இருக்கும். இதில் கில்லர் இன்ஸ்டிங் அண்ட் கில்லர் ஸ்ட்ரைக்கில் ஆப்வியஸ்லி. ஏன்னா லெவன்டோஸ்கி இஸ் தேர். நீ வந்து ஃபெரானை வந்து நீ அந்த அளவு பண்ணுன்னு சொல்ல முடியாது. பட் வாட் ஃபெரான் பிரிங்ஸ் இன் அப்படிங்கிறத பாரு நீ. வாட் ஃபெரான் பிரிங்ஸ் இன் இஸ் நோ, லெட்ஸ் நாட் பெலிட்டில் ஹிம். அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நம்மக்கிட்ட இருக்கும் போது நமக்கு நிறைய பேரோட பிளேயரோட அருமை தெரியாது. அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான் ஃபெரான் டோரஸ். ஹி நெவர் கம்ப்ளைன்ஸ், ஹி நெவர் ஷை அவே டு ரன் ஃபார் த டீம், ஹி நெவர் ஷை அவே டு ட்ரை.
நம்ம சொல்லிக்கோங்க அந்த ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து தே ஷுட் ட்ரை அந்த அந்த மென்டாலிட்டி அவன்கிட்ட இருக்கு. ஸோ நம்ம சும்மா இன்னைக்கு நேற்று பார்த்துட்டு அவனை வந்து ஹி கேன் பி த ரிப்ளேஸ்மெண்ட் சொல்லலை. நம்ம வந்து பார்த்துருக்கோம், ஒரு 2 சீசனாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு தான் வி ஆர் காலிங் பொட்டென்ஷியல்னு. ஏன்னா வந்து நம்மளால ஆப்வியஸாக போய் வி கேனாட் ஸ்பிளாஷ் மணி இல்லை இப்போ. ஸோ அப்படி இருக்கும்போது எது வந்து நமக்கு நல்ல ஆப்ஷனோ ஐ திங்க் அந்த மாதிரியான ஒரு பிளேயர் இருக்கும்போது வி ஷுட் கேபிட்டலைஸ். அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ 3-0 மங்களகரமாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்தது. அதில் வந்து லைக் நான் வந்து எதிர்பார்க்கல ஆக்சுவலாக. எனக்கு வந்து ஏன் ஃப்ளிக் அப்படி சொன்னார் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதுதான் நமக்கும் ஒரு லேமேனுக்கும் ஒரு கோச்சுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத காமிச்சிட்டாரு. அவர் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்னா கிரேட் கேம் த பிளேயர்ஸுக்கு கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் செகண்ட் ஹாஃபில் திஸ் இஸ் நாட் மை டீம். ஏன்னா வந்து நாங்கள் ஆடுறதுல 50-60% தான் நாங்கள் ஆடினோம். லைக் திஸ் இஸ் ஹவ் இஃப் வி ஆர் கோனா ப்ளே வி ஒன்ட் வின் எனி டைட்டில்ஸ் அப்படின்ட்டாரு. ஸோ ப்ரூட்டலாக சொல்லிட்டாரு. இது எதனால சொன்னார் அப்படிங்கிறத நீ வந்து அட்ரஸ் பண்ணு. நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம், லைக் யாரோ கமெண்ட்ஸே போட்டிருந்தாங்க லைவ் வாட்சலாங்க அப்போ தட் 11 மேன் மயர்க்கா கூட நம்ம பெட்டராக ஆடின மாதிரி இருந்துச்சு ப்ரோ. நம்ம 9 மேன் போனதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியல. ஐ வுடன்ட் எக்ஸாக்ட்லி சே பிளேயர்ஸோட லேசினஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்டென்சிட்டி டெஃபினெட்லி இருந்துச்சு. எனக்கு நம்ம கேம்லாம் பார்த்துட்டு இந்த யுனைடெட் ஆர்சனல் மேட்ச்லாம் பார்க்கும்போது என்னடா இப்படி ஆடுறானுங்களே அப்படிங்கிற, பரவாயில்ல போடுங்க ப்ரோ, கமெண்ட்ஸில் போடுங்க. யுனைடெட் ஆர்சனல் மேட்ச்லாம் பார்க்கும்போது என்னடா இப்படி ஆடுறாங்க, நம்ம பசங்க என்னடா இப்படி அப்படி ப்ரெஸ் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அதுக்கு ஃப்ளிக்கு வந்து 50% தான் ஆடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. தட்ஸ் வேர் த மென்டாலிட்டி டிஃப்ரென்ஸ் கம்ஸ் இன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து செட்டிலிங் டவுன் ஃபார் மீடியாக்ரிட்டின்னு சொல்ல மாட்டேன், திஸ் வாஸ் நாட் எக்ஸாக்ட்லி அ மீடியாக்கர் பெர்ஃபார்மன்ஸ், பட் செட்டிலிங் டவுன் ஃபார் மீடியாக்ரிட்டி அண்ட் அச்சீவிங் கிரேட்னஸ்க்கு இதுதான் டிஃபரன்ஸ். நத்திங் லெஸ் தென் கிரேட்னஸ் அப்படிங்கிற மாதிரி தான். லைக் அவர் நம்மளோட இடம் இதுதான். அங்கேருந்து நீ குறைஞ்சு வராத, 10% கூட குறையாத. லைக் நீ தோத்தாலும் பரவாயில்ல, உன்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு தோத்துப்போ அப்படிங்கிறது தான். இது வந்து எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, இதுதான் நம்ம லேக் பண்ணோம் ஆக்சுவலாக. நீ ஒரு 3-4 சீசனாக வந்து வி வில் செட்டில் ஃபார் லெஸ். ஓகே அப்படியே விளாண்டோம், அதை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு போயிடுவோம். பட் இந்த மாதிரி மென்டாலிட்டி தான் நம்மளை வந்து போன சீசன் நம்ம ஆனதுக்கு காரணம் இந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கிறதுனால தான். ஸோ நத்திங் பெட்டர் தென் த ஹை அப்படிங்கிற சொல்லுவாங்கல்ல. லைக் இதுதான் உன் ஸ்டாண்டர்ட், இது குறைஞ்சு வந்தால் நீ கம்மி தான், அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம எதனால நான் பார்த்தேன் அப்படின்னா, அவன் 9 men போனதுக்கப்புறம் நம்ம வந்து வி வேர் லைக் 9 men போயிட்டாங்கல்ல, என்ன பண்ணிட போகிறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு எகத்தாளமாக ஆடணும். ஸோ அந்த எகத்தாளமாக ஆனது நமக்கு நிறைய இடத்துல பேக் இது ஆகிறதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு 3 சான்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க 9 men இருக்கும் போதே டக்கு. ஏன்னா நம்ம சிங்கிள் ஒரு சிபி போட்டு தான் ஆடணும். அப்பப்போ தான் வந்து கூண்டே வந்ததுக்கப்புறம் எரிகாசி வந்து உள்ளே வந்தானே தவிர ஒரே ஒரு சிபியில் தான் ஆடணும். அதிலே தெரிஞ்சது நம்ம இன்டென்ட், நம்ம இன்னொரு கோல் அடிச்சே ஆகணும் அப்படின்னு தான் ஆடினாங்க. அந்த கோல் வரவே இல்லை, கடைசியில் தான் லமீன் அடித்தான். ஸோ அந்த 2 கோல் இருக்கும் போது ஆப்போனண்ட் ஒரு கோல் போட்டிருந்தானா உனக்கு ப்ரெஷரு, புரியுதா? ஸோ தட் இஸ் வாட் ஹி இஸ் ட்ரைங் டு சே. ஏன்னா நீ யூ கில் த கேம் அண்ட் யூ பிளே கன்சர்வேட்டிவ்லி. யூ கில் த கேம், நீ வந்து கேமையே முடிக்காம யூ டோன்ட் பிளே கன்சர்வேட்டிவ்லி, ரைட்டா? ஒரு கோல் போட்டிருந்தானா அவன் ஹோம், அது எனிதிங் கூட ஹேப்பன் இல்லையா? தேவையில்லாம ப்ரெஷர். அதுக்கப்புறம் நீங்க தான் ஹெட் லாஸ் ஆவீங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய மேட்ச் தோத்தோம் லாஸ்ட் சீசன்ல. உனக்கு ஞாபகம் தான், செல்டா விகோ கேம் வி வர் லீடிங் 2-0, கசாடா ஒரு ரெட் கார்டு வாங்குவான், அவனுக்கு 2-2 போயிடுவானுங்க. இதே மாதிரி தான் ரியல் பெட்டிஸ் கேமும் ஆச்சு அவையில். ஸோ ஒன் மூமெண்ட் தான் நம்ம வந்து நம்மளை வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்மளோட சிஸ்டம் அந்த மாதிரி. ஸோ ஏன் வந்து லைக் அவ்வளோ வந்து லைக் வி டிடன்ட் ப்ளே அட் அவர் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொன்னாரு எனக்கு புரியுது. பட் ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஃபார் த ஃபேன்ஸ் கிரேட் மேட்ச், பட் ஃபார் த கோச் ஹீ நீட்ஸ் பெட்டர். ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த அவே ஃபஸ்ட்டு 3 மேட்ச் அவே மக்களே, 3 மேட்ச் நமக்கு ஃபஸ்ட்டு அவே தான். ஏன்னா வந்து நம்ம தான் வந்து லாலிகாட்ட போய் இந்த மாதிரி கேம்ப் ரெடியாகுது, கொஞ்சம் அதிகமாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால 3 மேட்ச் அவே. அடுத்த மேட்ச் லெவான்டே அவங்க ஹோமில். எஸ், லெவான்டே வந்து ஃபைனலி பிளேயர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த வீக் ஆடினாங்க. அலவேஸ் கூட ஒரு அன்ஃபார்ச்சுனேட் லாஸ், 2-1 லைக் 1-1 போயிட்டு இருந்துச்சு கேம். 90th minute வந்து
அலவெஸ் வின் பண்ணிட்டாங்க. ஸோ லெவான்டே ஆஃப்கோர்ஸ் நியூலி ப்ரமோட்டட் டீம் இந்த லெவான்டே போன சீசன். மேட்ச் அவையில் ஆடினாங்களா ஹோம்ல ஆடினாங்களா? அவையில் ஆடினாங்க. அவையிலையா? ஸோ லெவான்டேக்கு இது ஃபஸ்ட்டு ஹோம் கேமாக இருக்கும் அண்ட் பார்சலோனாக்கு எட் அனதர் அவே கேம். லைனப் வைஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸ்ரீராம்? இந்த கேம்லேருந்து யாரை பெஞ்ச் பண்ணுவீங்களா இல்லை இதே லைனப் வச்சு போவீங்களா? எனக்கு தெரிஞ்சு இன்னொரு கொஸ்டின் நான் புதிய ஷாட் கேட்குறேன், பண்ணுவேன். அதுக்கப்புறம் யா நீங்கள் எரிக் அதுதான் நான் கேட்கலான்றது. எரிக் கார்சியோட இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் அவனை பெஞ்ச் பண்ணுறது ஜஸ்டிஃபைபிளான்னு தான் கேட்க வந்தேன். இல்லடா, நான் எனக்கு வந்து ஆன் மை புக்ஸ் குண்டே இஸ் அஹெட் ஆஃப் எரிக் கார்சியா. என்னதான் எனக்கு வந்து எரிக் கார்சியா ரொம்ப பிடிச்சாலும், லா மாசியாவாக இருந்தாலும், கூண்டே போன சீசன் வந்து ஹீ ஷோட் த வேர்ல்ட் ஹூ இஸ் தான். ராக் சாலிடாக இருந்தான். அட்டாக்கும் நல்லா தான் பண்ணான். லமீனுக்கு வந்து நல்லா சப்போர்ட்டிவாக தான் இருந்தான். இந்த மேட்சுமே வந்து அவன் கடைசியில் வந்து நல்ல நல்ல டிஃப்ரென்ஸ் தான் மேக் பண்ணான். உள்ள கட்டின் பண்ணுறதா இருக்கட்டும், உள்ள ஓவரில் பண்ணுறதா இருக்கட்டும். ஐ டோன்ட் ஐ டோன்ட் மைண்ட் ஆக்சுவலாக எரிக் கார்சியா ஸ்டார்ட் பண்ணாலும், பட் ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி ஃபேர் ஃபார் குண்டே. அவன் த சீசன் தட் ஹி ஹேட், ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி ஃபேர். மேபி வந்து ஒரு 60th மினிட்டுக்கு அப்புறம் மேபி நீ அரௌஹோவை உள்ளே உட்கார வச்சுட்டு, இல்லை கூபார்சிக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு எரிக் கார்சியாவை நீ சிபிஐ ஆட வைக்கலாம். இல்லை கூண்டேவை சிபிஐ ஆட வச்சுட்டு நீ எரிக் கார்சியாவுக்கு உனக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்னா நீ அவனை ஆர்பிஐ கூட ஆட வச்சுக்கலாம். பட் ஐ டோன்ட் திங்க் கூண்டே இஸ் டிசர்வ் டு சிட் ஆன் த பெஞ்ச். அது என்னோட டேக்கு. அதுக்கப்புறம் கூண்டே உள்ளே வந்துட்டான் அப்படின்னா மேபி ஐ வுட் இந்த மேட்ச் வந்து ஐ வுட் ஆஸ்க் ஃபோமின் டு சிட் இன் அண்ட் ஐ வுட் ஆஸ்க் ஆல்மோ டு ஸ்டார்ட். அதை தவிர சேம் லைனப் தான். ஐ திங்க் ஐ வுட் ஆல்சோ கோ வித் சேம் லைனப் தான் நினைக்கிறேன். அண்ட் நான் சொன்னதா இல்லை போன இதுலையா? இல்லை நீங்கள் சொன்ன லைனப் தான். ஐ திங்க் ஆல்மோ வில் கெட் அ சான்ஸ் திஸ் கேம். அதான் நம்ம சொன்ன மாதிரி நம்பர் 10 இன்னும் லாக்டவுன் ஆகல யார் ஸ்டார்டர் அப்படின்னு. அண்ட் ஐ திங்க் அது நல்ல விஷயம் நினைக்கிறோம்ல. நம்ம அது ஒரு காம்படிஷன் இஸ் ஆல்வேஸ் குட். ஸோ போன கேம் ஃபர்மீன் பெருசாக இம்பேக்ட் இல்லை. ஸோ மேபி திஸ் கேம் வி கேன் ட்ரை அவுட் ஆல்மோ. அண்ட் லெட்ஸ் ரிமெம்பர் லெவான்டே இப்போ தான் ப்ரமோட் ஆகி வந்திருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி பஸ்ஸு போட்டு ஒரு 1-0 வின் தான் நிக் பண்ண பார்ப்பாங்க. அந்த மாதிரி டீம் கூட rather than having Fermin who's a direct runner, ஆல்மோட டெக்னிக்கல் குவாலிட்டி கொஞ்சம் அந்த லோ பிளாக்கை பிரேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது போன சீசன் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அண்ட் ஐ எக்ஸ்பெக்ட் த சேம் ஃப்ரம் ஆல்மோ. ரஃபீலியா ஃபெரான் பற்றிலாம் பேசவே வேணாம். இது அதுக்கு முன்னாடி ராஷ்வர்ட் என்ன நினைக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணுவானா இல்லை he has to wait for his turn? I think Rashford is still very rusty. போன கேம்லேயே பார்த்தோம் நிறைய மிஸ் டச்சஸ். இது ஐ டோன்ட் பிளேம் ஹிம். அஃப்கோர்ஸ் அவன் லேட்டாக ஜாயின் பண்ணான், ப்ரீ சீசனில் ரொம்ப பெருசாக ஆடலை. ஐ திங்க் ஸ்லோ இன்டிகிரேஷன் தான். பை மிட் சீசன் ஐ திங்க் ஹீ ஷுட் கெட் சம் ரெகுலர் மினிட்ஸ் ஆஃப் த பெஞ்ச். பட் ஆஸ் ஆஃப் நவ் ஐ டோன்ட் சி ராஷ்வர்ட் எனிவேர் நியர் த பிளேயிங் லெவன். ஐ திங்க் அது அவனுக்கும் நல்ல மோட்டிவேஷன் தான் நினைக்கிறேன். யூ ஹேவ் டு ஃபைட் ஃபார் யுவர் பிளேஸு. யூ வாண்ட் டு பி த மேன், யூ ஃபைட் ஃபார் த பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறது வந்து. பிகாஸ் போன கேமில் ஃப்ரண்ட் 3 3 பேரும் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அண்ட் ஐ எம் டெஃபினெட்லி நாட் பெஞ்சிங் எனி ஒன் ஆஃப் தெம். ஃபெரானா இருக்கட்டும், ஜமாலா இருக்கட்டும். எக்ஸாக்ட்லி அதே தான். ஆப்வியஸ்லி அதே மாதிரி அவன் வந்த ஒரு 10 மினிட்ஸ்லேயும் அவனோட மூமெண்ட்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. அவன் வந்து உள்ள நல்ல மூமெண்ட்ஸ் கொடுத்துருந்தான். ஒரு பெட்ரி ஒரு ஷாட் எடுப்பான். பெட்ரி ஷாட் எடுக்காமல் நினச்சிருந்தா அவனை வந்து ஹீ கேன் த்ரூ பால் போட்டுருக்கலாம் அந்த இடத்துல. பட் பெட்ரி ஷாட் எடுத்துட்டான். ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் வந்து அதானே ஒரு பிளேயருக்கு வந்து அவன் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கானா, நல்ல லைக் அவனுக்கு ரிதம் புரியுதா அப்படின்னு பார்க்குறது, அவன் ஸ்பேஸ் அட்டாக் பண்ணுறானா, கரெக்டான இடத்துக்கு போகிறானா அப்படிங்கிறத பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அவன் கரெக்டான இடத்துக்கு போகிறான், கரெக்டான விஷயத்துங்களை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி ஒய் நாட் ஒரு 70, ஏன்னா போன மேட்ச் 10 நிமிஷம் ஆடினான். மேபி நெக்ஸ்ட் மேட்ச் ஒரு 20 மினிட்ஸ் ட்ரை பண்ணலாம். ஒரு 15-20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக ட்ரை பண்ணி அதுலேருந்து இம்பாக்ட் எடுத்து அவனுக்கு ஒரு கேம் டைம் கொடுத்து அதுலேருந்து லைக் வி கேன் மூவ் ஃபார்வர்ட் அண்ட் ட்ரை டு இன்டெகிரேட் இன் த ஃபர்ஸ்ட் டீம். யா, ஐ திங்க் தட்ஸ் அ வே ஃபார் ராஷ்வர்ட். அண்ட் மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கேம் என்ன ஸ்கோர் லைன் என்ன இது? எனக்கு வந்து லெவான்டே அவே. ஸோ ஃப்ளிக் வேறு 50% தான் ஆடுறோன்னு சொல்லியிருக்காரு. ஐம் கோயிங் ஃபார் அ 4-0. 4-0 கோல் ஸ்கோரர்ஸ் சொல்லிடுங்க அப்படியே. 4-0 வந்து ஃபெரான் டவுன் இருக்கு, ரஃபீனியா டவுன் இருக்கு, எமால் டவுன் இருக்கு, அண்ட் ஐ எம் கோயிங் ஃபார் ஆல்மோ. 4 பேர். நைஸ். அப்படியே அந்த டாப், அப்படியே அந்த ஃப்ரண்ட் 4 ஸ்கோர் பண்ணிடுவாங்க நினைக்கிறீங்க? ஓகே, நைஸ். மை ப்ரெடிக்ஷன் ஐ வுட் சே
ஐ வுட் ஹோப் ஃபார் another க்ளீன் ஷீட். எனக்கு அது ஒரு இப்போது எல்லா மேட்சும் அது ஒரு ஆடட் போனஸாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த க்ளீன் ஷீட் வாங்குறது. ஸோ க்ளீன் ஷீட் 3-0 விக்ட்ரி ஐ திங்க். சேம் ஸ்கோர் 3-0 ஆமாம். ஐ திங்க் ஒரு ஃபெரான் பிரேஸ் அண்ட் டேனி ஆல்மோ வின்னர் 3-0. ஓகே ஓகே. ஸோ ரெண்டு பார்ப்போம். எஸ், நீங்கள் உங்கள் ப்ரிடிக்ஷன்ஸை காமெண்ட் செக்ஷன்ஸில் போடுங்க. போன மேட்சோட கான்ட்ரவர்சிஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் போன மேட்சோட பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ், டாக்டிக்ஸ் எல்லாமே வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. அப்புறம் வாட்ச் லாங் பண்ணது பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? அடுத்த பண்ணா நீங்களும் வருவீங்களா, இல்லை எல்லா மேட்சும் பண்ணலாமா, இல்லை செலக்டட் மேட்ச் பண்ணலாமா அப்படின்னு உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வி வில் ஆல்சோ பிளான் சம்திங். அண்ட் நெக்ஸ்ட் லெவன்டே மேட்சோட ப்ரிடிக்ஷன்ஸும் கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் ஐ திங்க் இந்த மாதிரி ஃபார்மேட்டே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் த்ரூ அவுட் த சீசன் நினைக்கிறேன். வீக்லி 1 வீடியோ அண்ட் 1 வாட்ச் அலாங் இஃப் பாசிபிள் ஆன் த கேம்ஸ். ஸோ இதே மாதிரி வீடியோஸில் வந்து மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் ரிவ்யூ மாதிரி நம்ம கவர் பண்ணிகிட்டே வரலாம். வி வில் ட்ரை அவர் பெஸ்ட். 2 பேருக்கும் கொஞ்சம் பிஸி ஸ்கெடியூலாக தான் போயிட்டுருக்கு. ஸோ நினச்ச அளவுக்கு கவர் பண்ண முடியல, பட் வி வில் ஸ்டில் ட்ரை அவர் பெஸ்ட் டு கவர் வாட் எவர் பாயிண்ட்ஸ் வி கேன். அண்ட் நீங்கள் போடுங்க மக்களே, உங்கள் காமெண்ட்ஸ்லாம் போடுங்க, மேட்சை பற்றி போடுங்க, இல்லை கான்ட்ரவர்சி பற்றி உங்களுக்கு இல்லைடா இதுக்கு ஃபவுல் தான், இது ரெட் கார்டு தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் போடுங்க. நீங்கள் போடுற காமெண்ட் எல்லாம் நம்ம வாட்ச் லாங் ஸ்டார்ட் பண்ணும்போது வி வில் ரீட் அண்ட் வி வில் அட்ரஸ் எவ்ரி திங். அதே மாதிரி வாட்ச் லாங் வந்ததுன்னா அதுக்கும் வாங்க. அதுக்கும் வந்தீங்கன்னா லைக் வி வில் ரீட் யுவர் கமெண்ட்லாம். வி வில் ஒன்றா சேர்ந்து மேட்ச் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஸோ யா. Okay, until next time, as always, take care. Bye bye. Visca El Barça.